பட் கூட பண்ணி பார்க்கல. கருத்து ஓகே. இதை எப்படி சொல்லும் பரவாயில்ல சிவானி, எப்படிலாம் நடக்கிறது தான். ஓகே, ரொம்ப நல்லது. நீங்கள் இப்படி விரத்தியில் பேசுகிறீங்களா? நிறைய விரத்தியில் பேசுகிறேன். உனக்கு இந்த மாதிரி ஒன்று நல்ல கிடச்சிருக்கான், எனக்கு சந்தோஷம்தான்க்கா. சரிப்போ, சரிக்கா. இவங்க எப்படி இவங்க புரிஞ்சிக்கவே முடியல. கத்தியில் பேசுகிறாங்களா இல்லை தோல்வியில் பேசுகிறாங்களா? இப்போ என்ன பண்ணுறது? ஆனால் நான் இவனை கல்யாணம் பண்ணுறது காதலுக்காக இல்லை, அந்த குடும்பத்தை பழிவாங்க. நான் ரோக்கி முடியாமல் போகணும். அதுக்கான வேலை எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். என்னோட அடுத்த திட்டம் ராக்கியோட சக்தியை ராக்கி நல்லவனா கெட்டவனான்னு எனக்கு தெரியல. கண்டுபிடிக்க இப்போதைக்கு நான் எங்கேயாச்சும் போகணும். இந்த இடத்துல என்னால் இதை பண்ண முடியாது. ஏதாச்சும் இப்படி சுற்றிக்கிறேன். மகாதேவா, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. எப்படி ஆகுமோ மாறிட்டோம். யாரும் ஃபோன் அடிக்கிறாங்களே. ஹலோ ஷிவானி, நீயா? கார்த்திக். சொல் கார்த்திக். நாளைக்கு நம்மளுக்கு கல்யாணம். நாளைக்கா? ஆமாம் ஷிவானி. சரி கார்த்திக். என்னென்ன நீ இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க வரியா? இல்லை கார்த்திக், நீ எடுத்துக்கோ. சரி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கதான். இந்த வேலையவே விட்டுட்டேன். சேஷனாகினியே கொஞ்ச நேரம் காய்ச்சிதா. சேஷனாகினியே எனக்கு கொஞ்ச நேரம் காய்ச்சிதா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.
சேஷனாகனிக்கு வணக்கம். ஏன் நீ கூப்பிட்டேன்? உங்ககிட்ட நான் சில கேள்விகள் கேட்க வேண்டும். என்ன கேள்வி? எங்கள் அம்மா கார்த்திகேய கல்யாணம் பண்ணி தான் நாயுடு சக்தியில் இருந்தாங்க. இந்த மாதிரி நானும் மனுஷனை கல்யாணம் பண்ணி நானும் கேட்கணும். அப்படி இல்லை. நாக புராணம் படி நாகினிகள் மனுஷனை விரும்பி காதலிச்சு பெற்றோர்களோட சாபத்தை வாங்கினாலோ அல்லது அவர்களின் வயிற்றில் கரு வளர்ந்தாலோ 1.5 மாதத்தில் அவர்கள் நாகினி சக்திகள் பிரிக்கப்படும். ஆனால் அன்று நடந்த விஷயம் என்னதுன்னா, ஸ்ரேயா உங்கள் அம்மாவை கொன்னுட்டா. ஆனால் ராகு கேது காலத்தில் உங்கள் அம்மா வரலை. அதுக்கு பதிலாக தான் பிருந்தா வந்தாங்க. இதனால் சிவானிக்கு போக வேண்டிய சக்திகள் பிருந்தாவுக்கு போயிடுச்சு. அப்போ சிவானிக்கு கொஞ்சம் சக்திகளை வச்சு தான் ஸ்ரேயாவை அழிச்சாங்க. அந்த மாதிரி தான் உனக்கு சக்திகள் இருக்குது. இந்த சக்திகளை நீ இழக்க போகிறன்னா இந்த மனிதனை நீ காதலித்து கொள். பெற்றோரில் நீ கரு வளர்ந்தால் அந்த சக்தி போயிடும். சரி, அப்படின்னா எனக்கு எப்படி இந்த சக்தி கிடச்சிச்சு? அது சிவனோட விதி. நீ பிறக்கும் போது உன் விதியில் எழுதியிருந்தது இப்போ முடிவாகுது. என்னைய விதி அது நான் சொல்லக்கூடாது. அந்த எம்பெருமானுக்கெல்லாம் தலைவன் ஈசன் தான் சொல்லணும். ஹர ஹர மகாதேவா. உனக்கான தீர்வுகள் கிடைக்கணும்னா உங்கள் அம்மா வச்சிருந்த கருட புஸ்தகத்தில் இருக்கும். இந்த கருட புஸ்தகம் எங்கே இருக்குது? அது உங்கள் அம்மா யாருக்கும் தெரியாமல் வச்சாங்க. அது எங்களுக்கே தெரியும். நீ கண்டுபிடிக்கும். உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச இடத்துக்கெல்லாம் போகணும். என்ன இடம் இருக்கு? என்னோட நேரம் முடிஞ்சிடுச்சு, நான் போகிறேன். அம்மா அப்படி எங்கே அந்த கருட புஸ்தகத்தை விட வச்சுருப்பாங்க? முதல் வாட்டி கருட மலைக்கு போவோம். சில ரகசியங்கள் அங்கே இருக்கும். ஒரு அம்மா நெய்மலைக்கு போகும்போது தான் இங்கே பாட்டியோட வீடு ஒன்று இருக்குது. அவங்க வெளியிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். சில விஷயங்கள் வச்சுருப்பேன். நீ எங்கேயா?
சரி நம்ம வேறு எங்கே போகலாம். சேர்ந்து தோணுது, சேர்ந்த இடத்துக்கு போய் மாதிரி இருக்கே. சிவானி, இதை நீ படிக்கும் போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன். இதை நீ இந்த தடயத்தை பார்த்த போதே என்ன இதில் இருக்கிற தகவல்கள் மனசுக்குள்ளே போகும். என்ன சொல்ல வரேன்னா, நீ எப்படிலாம் ஆகினியான அப்படின்னு இருக்கும். ஆமாம் சிவானி, நான் இன்னும் நாகின சக்திகளை இழக்கலை. நீ மகா நாகராணியாகவும் நீ ஒரு நாகராணி இல்லை. நான் நாகின சக்திகளை இழக்கலை. அதனால தான் என்னோடய சக்திகள் ஒரு கிடச்சிச்சு. நீ வெறும் இச்சாதாரி நாகினி தான். தேவைப்பட தகவல் இந்த வீட்டுக்கு வந்தேன்னா உனக்கான சக்திகளும் இங்கிருந்து கிடச்சிருக்கும். சொல்லிட்டு நீ ஒரு சாதாரண மனித வாழ்க்கை வாழ்ந்திருப்ப. நாகினி சக்திகளை கற்றுக் கொடுக்க வேறு யாரும் இல்லை. இதுக்கு மேலே நீ இந்த சக்திகளை கற்றுக்கொள்ளணும்னா இமயமலையில் இருக்க குருஜி கிட்ட தான் நீ போகலாம். இங்கேயா என்ன எப்படி போகிறது? எனக்குள்ள எனக்குள்ள இருக்க நாகினி வெளியே வருது, ஏன்னு தெரியல. சிவானி, எவ்வளவு முடியுதோ அவ்வளவு கண்டுபிடி. ஏன்னா உன் வாழ்க்கையோட கடைசி கல்யாணம் இதுதான். உன் அம்மா இறந்த மாதிரி நீயும் இறக்க போகிற சிவானி.